ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுத்துன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு காலையிலே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் கால் சைடு தான் இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக கிடச்சிருச்சு. என்ன கன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக கிடச்சிருச்சு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்காக நான் இன்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். 24,100ன்ற புட்டோடைய ஓப்பனை வச்சுட்டான். அப்போ அவனை ஓப்பனையை தாண்ட முடியலாம், அவன் வந்து கீழே தான் இறங்குவான். அப்போ ஓப்பனையே அவன் தாண்ட முடியலனா அவனுக்கு ஆப்போசிட் தான் மூமெண்டம் இருக்குன்னு நம்மளுக்கு காலையிலே சிக்னல் கொடுத்து நம்மளோட லாஜிக் அப்படி தான். ஒருத்தன் கீழே இறங்கினா ஒருத்தன் மேலே போகணும். அப்போடைய நம்ம லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ புட்டு கீழே இறங்கும்போது கால் தான் அப்போ மேலே இருக்கும். அப்போட லாஜிக்கே இதில் கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் நம்ம இன்க்ளூட் என்ன பண்ணுவோம்னா மெத்தட் இன்க்ளூட் பண்ணுவோம். யார் 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைக்கிறானோ அவனை ஆப்போசிட் என்ட்ரி எடுக்கணும். அதேமாதிரி நம்மளோட 5 மினிட்ஸ் கேண்டில் லோ யார் உடைக்கிறான்னு பார்த்தோன்னா புட்டு தான் உடைக்கிறான். அப்போ புட்டு உடைக்கிறான்னு நம்மளுக்கு கால் சைடு தான் என்ட்ரி ஆகும். அப்போ நம்மளுக்கு கால் சைடு எப்போ எந்த டைமில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பாருங்கள் நம்மளோட காலில் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் 9:30 9:25 இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கால் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருங்க. பாருங்கள் கால் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து பாருங்கள் 188லேருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் பிடிச்சிருந்துன்னா வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள் 279 100 பாயிண்ட் அசால்ட்டாக நம்ம கேப்சர் பண்ணியிருக்காங்க. 100 பாயிண்ட் அசால்ட்டாக உங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஒரு 90 பாயிண்ட் அதை கேப்சர் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, இன்றைக்கோட டேயோட ஐயில் வந்து ஏன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த டேயோடைய ஐயான ரிஜெக்ஷன் ஆன காரணமும் அதுக்கான ரீசனும் உங்களுக்கு நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. இந்த ஒன் டே கேண்டிலோடைய பாருங்கள். இந்த ஒன் டே கேண்டில் பாருங்கள். இந்த ஒன் டே கேண்டில் இந்த இடத்த பாருங்கள். இதுதான் இன்றைக்கி கால் வந்து ரிஜெக்ஷன் ஆன என்ட்ரி ஏரியா. இந்த பாருங்கள் 191. இந்த 191 தான் நம்மளுக்கு காலையில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள். ஏன்னா அவன் பிஃபோர் டேயோடைய க்ளோசிங் பாயிண்ட் அதனால் ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேடை வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ யார் உடைக்கிறாங்கன்னு இங்கே பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ யார் உடைக்கிறாங்களே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் கிளியர் கட்டான லோ எப்போ உடைக்கிறான் பாருங்கள். 9:40 உடைக்கிறான். நம்ம அது 9:40க்கு நம்மளுக்கு இந்த லோ உடைக்கும் போது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 9:40 வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு. இங்கே தான் நம்மளுக்கு வந்து 9:40 வந்து நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிலேருந்து நம்மளோட ஸ்டாப்லாஸ் ஒரு ஸ்டாப்லாஸ் பாருங்கள். ஒரு ஸ்டாப்லாஸ் ஒரு 5 பாயிண்ட் வச்சுருந்து நம்ம எடுத்திருந்தாலும் இங்கே ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிடும். ஆனால் நம்மளுடைய கான்செப்டில் எப்போயுமே நம்ம சொல்லுவோம், எப்போயுமே ஹையில் வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது. அது வந்து ட்ரேடு எடுத்துட்டால் நம்மளை வந்து ரிஸ்க்கான ஒரு ரிவார்டு வச்சு நம்ம ரிஸ்க் வச்சு ரிவார்டு எடுக்கிற மாதிரி இப்போ இருக்கும். ஆனால் நம்ம ரிஸ்க்கே இல்லாமல் ரிவார்டு எடுக்கிறோன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு 188 தான் கிடைக்கணும். அந்த 188 உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கலாம் கைஸ்.